அனைவருக்கும் வணக்கம். இப்போ எங்கள் கடையில் மிக்சர் எப்படி போடுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிக்சர் கடலை மாவு நல்லா சரியான பக்குவத்தில் கரைச்சி ஃபஸ்ட்டு பூந்தி போட்டு எடுத்துக்குவோம். பூந்தி போடுறதுக்கு எண்ணெய் நல்லா சரியான சூடு வச்சு கரெக்டாக போட்டோன்னா பூந்தி நல்லா மொட்டை நல்லா வரும். இதுக்கு நாங்கள் வேறு எதுவும் ஆட் பண்ணுறதில்ல, கடலை மாவு மட்டும்தான் கரைச்சி போடுறோம். இப்போ பூந்தி போட்டு முடிச்சோன்னே ஓமப்பொடி போட ஆரம்பிச்சிட்டோம். இதுவும் அப்படிதான், மாவு கரெக்டான பதத்தில் பிசைஞ்சு போடுவோம். கடலை மாவு மட்டும்தான், வேற எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. சரியான சூடு போட்டோன்னே ஒரு 2 மினிட்ஸில் வெந்துடும். திருப்பி போட்டு நல்ல பொன்னிறமானதையும் எடுத்துட வேண்டியதுதான். அப்புறம் இதுக்கு முன்னாடி நாங்கள் முறுக்கும் அதிரசம் போடுற வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. நிறைய பேர் நிறைய என்கொயரி பண்ணாங்க, நிறைய பேர் நிறைய ஆர்டரும் கொடுத்துருக்காங்க. உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நான் சொல்கிறது நான் போடுறது பார்த்து என்னை நம்பி மட்டுமே நீங்கள் ஆர்டர் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் வாங்கிட்டு ஃபீட்பேக்கும் கொடுத்தாங்க, சூப்பராக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. திரும்ப திரும்ப அதாவது ரிப்பீட்டட் கஸ்டமர் 2-3 பேர் திரும்பி ஆர்டர் போட்டிருக்குறாங்க. நல்லா சிறப்பாக போட்டு நல்லபடியாக கொரியர் அனுப்பிச்சி விட்டோம். அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களுக்கும் ரொம்ப நன்றி. இப்போ பூந்தி போட்டு முடிச்சுட்டு ஓமப்பொடியும் போட்டு முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு பூந்தி ஒரு இதில் கொட்டி வச்சுட்டு அது கூட வறுத்த நிலக்கடலை, பொட்டுக்கடலை, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், இது எல்லாமே ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். எல்லாமே நாங்கள் எவ்வளோ போட்டிருக்கோமோ அதுக்கு தகுந்த அளவு போடுவோம். உப்பு காரம் எல்லாமே காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். ஒரு துளி கூட ஜாஸ்தி கம்மி இருக்காது. எல்லாமே மெஷர்மெண்ட் பிரகாரம் அளந்து போட்டுருவோம். இது நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் ஓமப்பொடி ஆட் பண்ணுவோம். இப்போ ஓமப்பொடி ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதையும் நல்லா கலந்து விடுறோம். இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ண கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். இது எல்லாமே நாங்கள் தினந்தோறும் எங்களுக்கு எவ்வளோ ஆர்டர் வருதோ அதை பொறுத்து டெய்லி ஃப்ரெஷ்ஷாக போடுறோம். இப்போ காலையில் நாங்கள் மிக்சர் போட்டோம்னா ஈவினிங் ஒரு 7 மணிக்கு கேட்டால் கூட எங்கள் கடையில் மிக்சர் இருக்காது. நாங்கள் ஏற்கனவே முறுக்கு அதிரசம் வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு நிறைய ஆர்டர் கொடுத்தீங்க.
அதே மாதிரி மிக்சரும் ஆர்டர் கொடுங்க, சிறப்பாக நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.